ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கார்த்திக் நடித்த படம் தான் கைதி. இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜெயிலேருந்து வர்ற பரோல் கைதி அவர் மகளை பார்க்குறதுக்காண்டி இயங்கியிருக்காரு. அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா போலீஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மாட்டிக்கிறாரு. இந்த மாட்டிக்கிட்ட விஷயத்தில் அவர் என்னென்னதான் ஃபேஸ் பண்ணுறாரு அப்படின்றது தான் படத்தோட கதை. இது பார்த்தீங்கன்னா ஒரே நைட்டில் நடந்த சம்பவத்தை அந்த படம் பண்ணியிருப்பாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா சக்கப்போடு போட்டுச்சு. இந்த படத்துக்கு பெரிய ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ் மக்கள்கிட்ட இருந்துச்சு. இதை கனெக்ட் பண்ணி அடுத்த படமாக விக்ரம் அப்படின்ற ஒரு படம் வந்துச்சு. இதில் வர்ற கதைக்களமும் பார்த்தீங்கன்னா இந்த கைதி படத்தோட ஜாயின் ஆகிருந்துச்சு. இதில் வர்ற ரோலெக்ஸ் கதாபாத்திரம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய இந்த படத்துக்கு ஒரு ஊக்குவிக்கிற ஒரு கேரக்டராக பார்த்து இந்த படத்தில் அமைஞ்சிச்சு. அடுத்ததாக லியோ படம் பார்த்தீங்கன்னா இதில் இந்த யூனிவர்ஸ்குள்ளே ஜாயின் ஆயிருச்சு. இப்படி பார்த்தீங்கன்னா இந்த 3 படமே சம்மந்தப்பட்ட ஒரு கதைக்களத்தை நம்ம லோகேஷ் கனகராஜ் கொடுத்துருந்தாரு. இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு ஆடியன்ஸ்கிட்ட பெருசு இருந்துச்சு. இப்படி இருந்த நிலைமையில் இந்த கைதி 2 எப்போ வரும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கு இருந்த ரசிகர்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த ஆண்டு 25 அதாவது 2025 இந்த படத்தோட ஷூட்டிங் போகும் அப்படின்ற மாதிரி நம்ம லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா கூலி படத்தோட டைரக்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம லோகேஷ் கனகராஜ் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. படம் நல்லா ஷூட் அவுட்லாம் போயிட்டுருக்கு. இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினிகாந்துக்கு உடல்நிலை சரியில்லை. இதனால் பார்த்தீங்கன்னா 3 மாதம் ரெஸ்ட் எடுத்தே ஆகணும் அப்படின்ற நிலமையில் பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினிகாந்த் இருக்கிறாரு. இப்போ லோகேஷ் கனகராஜ் என்ன பண்ண போகிறார் அப்படின்றது தெரியல. ஏன்னா 25 தான் படத்தை கையில் எடுப்போம், கூலி படத்தை முடிச்சு தான் எடுப்போன்ற நிலமையில் இப்போ ரஜினிகாந்த் பார்த்தீங்கன்னா உடல்நிலை சரியில்லை. இப்போ 3 மாதம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 4-5 மாதம் கூட ஆகலாம். ஏன்னா அவர் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறாரு. இதனால் இந்த படத்தை அதாவது கைதி 2 படத்தை முடிச்சுட்டு அந்த படத்தை பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரியான சில அப்டேட்கள் நம்ம கிடச்சிருக்கு. இனி வர்ற அப்டேட்டை பற்றி நான் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த மூவி வர்றதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த மாதிரி சினிமா அப்டேட்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.